வெல்கம் டு புதிய உலகம் விஜய். இனி நம்ம பார்க்க போற காணொளி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகும் திரைப்படம் கப்பல் ஃப்ரெண்ட்லி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் ஒரு தெய்வீக காதல் கதையா இல்லை வழக்கமான வர காதல் கதையா? இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி புதிய உலகம் விஜய் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றேங்க, லைக் பண்றேங்க, ஷேர் பண்றேங்க. வாங்க பார்ப்போம். இந்த படத்துல சந்தோஷ், சோபன், மானஷா, யோகி பாபு, வினிஷ்டன் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் கப்பல் ஃப்ரெண்ட்லி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் அஸ்வின் சந்திரசேகர். இந்த படத்தோட இசை ஆதித்யா. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, கதாநாயகனும் சரி கதாநாயகனும் சரி ஒரு வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காதல் ரொம்ப தெய்வீக காதல். ஆனா அதே காதல் கொஞ்சம் ஓளுக்கு ஜாப் எல்லாம் கிடைச்சி வசதி வந்ததுக்கு அப்புறம் அந்த காதல் மறந்துடுற மாதிரி ஒரு கட்டாயம் வருது. வசதி இல்லாத போது ரெண்டு பேரும் இருக்கிற அந்யுன்யமான அந்த காதல் வசதி வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அறியாம கதாநாயகனுக்கும் டைம் இல்லாம ஆயிடுது. கதாநாயகி கூப்பிடும் போதெல்லாம் வர முடியாத கட்டாயம் ஆயிடுது. ஸோ அந்த காதல் பிஸியா இருக்கு, அவளால் பிஸியா வர முடியல. அதனால கதாநாயகி தப்பா புரிஞ்சுக்கிறான். நம்ம ஆரம்பத்தில் நம்ம கூப்பிட்டோமே, ஆனால் இப்போ நம்ம கூப்பிட்டு வரமாட்டாரு நம்ம காதலன் அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகி உள்ளவே ஒரு காம்ப்ளெக்ஸ். ஆனால் இந்த படத்தோட கதை இதுதான் சொன்னால் இதெல்லாம் இல்லை. ஆனால் ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை ஒரு காதல் கதை. இந்த காதல் கதை எத்தனோ திரைப்படம் இன்னைக்கு காதல் தினம்னு வந்தாலும் ரீரிலீஸ் திரைப்படம் வந்திருக்கு. இந்த மாதிரி ரீரிலீஸ் திரைப்படங்கள் வர சமயத்தில் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி திரைப்படத்தை தான் பார்க்கணும். ஏன்னா காதல் கதையிலேயே ஒரு நல்ல காதல் கதை. சேது திரைப்படத்துக்கு அப்புறம் நான் இந்த படத்தை தனிப்பட்ட முறையில் நான் பார்த்து இந்த திரைப்பட தியேட்டரில் பார்க்கும்போது சேது திரைப்படத்துக்கு அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் காட்சிக்கு அப்புறம் நான் அழுத திரைப்படம் இந்த திரைப்படம் தான். கப்பல் ஃப்ரெண்ட்லி படம் தான். நான் பார்க்கும்போது இந்த திரைப்படத்தில் ரொம்பவே நான் கண் கலங்கிட்டேன். நான் மட்டும்தான் கண் கலங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பயந்தேன். ஆனால் பின்னாடி தியேட்டரில் பார்க்குறேன் ஆடியன்ஸுங்க ஒவ்வொருத்தரும் இவன் இந்த பொண்ணுக்கு கண்ணை துடைக்கிறான் அழுதுன்னு, அந்த பொண்ணோட பையன்காரன் அந்த பொண்ணு கண்ணை தொடக்கிட்டு ஒரே தியேட்டர்ல அலை. அதாவது கிளைமேக்ஸ்க்காக கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ். அதே மாதிரி இந்த திரைப்படத்துல ஒரு கட்டத்துல பெற்றவங்களே இருந்தா கூட அம்மா அப்பா ரெண்டு பேருமே யாரா இருந்தாலும் ஒரு பொன் குழந்தைக்கு ஒரு கட்டத்துல அந்த பொண்ணுக்கு சில ஈஸ்வரா வரசெல்லாம் இருக்கும் பாருங்க, அதோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பெத்த அம்மாவும் சரி அப்பாவும் சரி பண்றதுக்கு யோசிப்பாங்க, பண்ண மாட்டாங்க. ஆனா அதை தாண்டி இந்த திரைப்படத்துல கதாநாயகன் பண்ணுவான். ஏன்னா சினிமா தியேட்டர்ல சுத்துறது மட்டும்தான் லவ் இல்லை, பீச்சுக்கு போறது மட்டும்தான் லவ் இல்லை. அதையும் தாண்டி ஒரு காதலை கிட்ட அந்த காதலை கடைசி வரைக்கும் ஒரு காதலை உண்மையா இருக்கானா இந்த திரைப்படம் தான். அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிக்க கூடாதுங்க. அந்த விஷயம் என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம அன்னைக்கே பண்ணணும். அந்த விஷயத்தை நம்ம பண்ண தவறிட்டேன்னா நாளைக்கு நம்ம இருக்க மாட்டோமான்னு தெரியாது. ஐயோ அவன் அன்னைக்கே நம்ம பண்ண சொன்னாலே நம்ம அதை பண்ணாம போயிட்டோமே, இன்னைக்கு அவன் நம்ம கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கத்தன்மை இருக்கக்கூடாது. அதனால இன்னைக்கு ஏதாவது நம்ம கூட இருக்க ரொம்ப விரும்புறவங்க, நம்ம காதலிக்கிறவங்க ஏதாவது கேட்டு இன்னைக்கே பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அது இன்னைக்கே பண்ணுங்க, அதுதான் நல்லது. அதாவது எந்த ஒரு மெமரிஸ் நம்ம மெயின்ல இருக்கும், ஞாபக சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த மெமரிஸுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது யாரா இருந்தாலும், ஃபேமிலியா இருந்தாலும் சரி, கூட நண்பர்களா இருந்தாலும் சரி, காதலனா இருந்தாலும் சரி, காதலி இருந்தாலும் சரி, அந்த மெமரிஸ்க்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த மெமரிஸ் சீரியஸா இருக்கணும். அந்த மெமரிஸுக்கு நம்மளும் நம்ம அந்த மெமரிஸா இருக்கணும்னா, ஸோ நம்ம கூட அடுத்தவங்க அதை ஷேர் பண்றாங்கன்னா அந்த மெமரிஸுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா இந்த திரைப்படத்துல அதெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா நான் சொன்னது எல்லாமே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்களோட காதல் இப்படி போயிடும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இந்த திரைப்படம் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்டான கிளைமேக்ஸ், ட்விஸ்டான கதை. யூஷுவலான காதலை யாரும் ஒத்துக்காத பேரண்ட்ஸும் சரி, ஜாதியை பார்க்குற பேரண்ட்ஸும் சரி அப்படி இருப்பாங்க, அதையும் இருக்கு. ஆனா அதையும் தானே இந்த படத்துல கிளைமேக்ஸ் என்ன,
அதுதான் இந்த திரைப்படம். சேது திரைப்படத்துக்கு அப்புறம் ஒரு டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ் திரைப்படம், மக்கள் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அழுத திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படம் வந்து டைரக்டர் வந்து அநேகமாக நம்ம மணிரத்னம் சாரோட ரசிகராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நாகார்ஜுனலாம் நடித்து ஒரு சூப்பர் ஹிட்டான திரைப்படம் இதயத்தை திருடாதே. அந்த திரைப்படத்தில் பாட்டெல்லாம் நம்ம யாரும் மறந்துருக்க மாட்டோம். ஆனால் 2K கிட்ஸுகளுக்கு வந்து இந்த திரைப்படத்தை வந்து ஞாபகம் இருக்குமா தெரியாது. கிட்டத்தட்ட இந்த திரைப்படம் வந்து அப்படி தான். அதாவது சின்ன கண்டென்ட், அதோட கண்டென்ட்டே வேற மாதிரி திரைக்கதையில் புதுசாக இப்போ இருக்கிற எல்லா ஆடியன்ஸுக்கும் சரி. முக்கியமாக இந்த கப்பல் படத்தை வந்து கப்பல் ஃப்ரெண்ட்லி படத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது 2K கிட்ஸுங்க தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து காதலனும் சரி இவங்கிட்ட அவன் பணம் இருந்தால் லவ் வரும், பணம் இல்லை பணம் இவங்கிட்ட இருக்கா லவ் வரும், பேக்கெட்டில் வந்து பணம் இருக்குதா, பல்சர் பைக் இருக்கா, ஈசிஆர் ரூமுக்கு போகலாமா, 10 இங்கேருந்து போகும்போது இங்கே அவன் வீட்டுக்கு ட்ராப் பண்ணுற வரைக்கும் அவன் காதலை ஞாபகம் வரும். ட்ராப் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வேற ஒருத்தர் காதலிப்பான் பாருங்க, அவன் ஞாபகம் வரும். இது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களோட காதல் இதுதான். விவேக் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், பிக்கப்பு ட்ராப்பு ஒவ்வொரு ஆளுன்னு. அந்த மாதிரி இந்த திரைப்படம் வந்து பிக்கப்பு ட்ராப்பு ஒவ்வொருத்தன். இன்னைக்கு ஒருத்தன் ட்ராப் பண்ணுவான் அவன் காதலை, நாளைக்கு வேற ஒருத்தன் ட்ராப் பண்ணுவான் அன்னைக்கு அவன் தான் காதலை. இப்படி தான் இப்போ லேட்டஸ்ட் 2K கிட்ஸ் கேட்குற லவ் ஓடினுக்கு. சொந்த வீடு வச்சிருக்கானா, 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறானா, 2 லட்சம் சம்பாதிக்கிறானா, பணத்தை பார்த்தா லவ் பண்ணுறாங்க. கண்டி யாவோட மனசை பார்த்து லவ் வரல. மனசை பார்த்து லவ் வர காதல் 90s 80sலேயே போயிடுச்சு. இப்போ இருக்கிற சின்சியரான லவ் ஒரு 100க்கு நம்ம எருன்னு கேட்டால் ஒரு 5% தான் இருக்கும், பெண்களும் சரி ஆண்களும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திரைப்படம் இந்த டைமில் வந்திருக்கு, காதலர் தினம். இந்த படத்தை இந்த காதலர் தினம்னு ரிலீஸ் ஆகும்போது யாருமே மறக்க மாட்டாங்க. எல்லாரும் இந்த திரைப்படத்தை பார்க்கலன்னா ரீரிலீஸ் திரைப்படத்தை நான் உங்களை பார்க்க வேணாம் சொல்லலை, ரீரிலீஸ் திரைப்படத்தை பாருங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு காதலுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. காதல்லாம் என்ன? இப்போ நான் சொன்ன மாதிரி மனசை பார்த்து வர காதல், பேக்கெட்டில் இருக்கிற மணியை பார்த்து இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி திரைப்படத்தை நல்ல படத்தை பார்த்து ஆதரவு கொடுங்க. தியேட்டர் இன்னைக்கு ரிலீஸாக இருக்குது. தியேட்டரில் படம் நல்லா ஓடி நிற்கும் போதே இந்த படத்துக்கு நல்லா நீங்கள் ஆதரவு கொடுத்து தியேட்டர் போய் பாருங்கள்.